வணக்கம். சத்தியவிநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, மாத பலன் துலா ராசிக்கு மே மாதம் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோங்க. ஒவ்வொரு மாதத்துல கிரக நிலையினால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள்னால நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்லிட்டு இருக்கோம். அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, கிரக நிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொது பலனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மே மாதம் துலா ராசி பொறுத்தளவில் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து துலா ராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். எப்பவுமே சுக்கிரன் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கலை சார்ந்த ஒரு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தா இவரு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாட்டுங்கிறது இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா துலாம் ராசி. அன்புக்கு அடிமை, ஒரு நீதி நெருங்கி கட்டுப்பட்டது, மனசுல பட்டதை ஓப்பனா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு பொருந்தும். அப்படி விட்டு பார்க்கும் பொழுது இந்த மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ராசி அதிபதி சுக்கிரன் மீன ராசியில உச்சம் வர்றாரு. மீன ராசியில உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா இந்த துலா ராசி பொறுத்தளவுல மே மாதத்துல ஒரு அருமையான பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி, ஒரு சுப கிரகமான குரு ரிஷப ராசியில கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருந்தாரு. இப்ப மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு போக போறாரு. அப்படி மிதுன ராசிக்கு போகும் பொழுது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. அப்படி உங்க 9ஆம் இடத்துல குரு பார்வை உங்க ராசிக்கு விழுகும் பொழுது கண்டிப்பா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா திருக்கணித முறைப்படி ராகு கேது பயிற்சி வருதுங்க. அப்படி ராகு கேது பயிற்சி வரும் பொழுது உங்க ராசியில இருந்த விரயஸ்தானத்துல இருந்த கேது பகவான் இப்ப உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர போறாரு. கிட்டத்தட்ட 1.5 வருட காலம் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் சிம்ம ராசியில இருக்க போறாரு. மீன ராசியில இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கு வர போறாரு. இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த முக்கியமான இந்த மே மாதத்துல கிரக நிலைகளோட பெயர்ச்சி. இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா சனியோடவும் ராகுவோடவும் சேர்க்கை பெற போறாரு. மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேல ராகு மீனராசிலிருந்து கும்பராசிக்கு மாறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகத்தையும் செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராகவும் பொருளாதாரத்துல ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புகளாகவும் உயர் பதவிகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்படி உங்க ராசியும் பார்த்துட்டு குரு பகவான் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது என்னன்னா சகோதரிகளோட ஒற்றுமை, புத்திர பாகியம், பூர்வீக சொத்துனால ஏற்பட்ட ஒரு தடங்கள் இது எல்லாமே நிவர்த்தனை செய்ய போறாரு. எப்பவுமே குரு பார்வைப்பட்டா கோடி நன்மை. அப்படி பார்க்கும் பொழுது குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா சுபகார யோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. ஆல்ரெடி உங்க ராசி வந்து பார்த்துட்டீங்கன்னா குருவோட வீட்டுல சுக்கிரன் உச்சம் பெறாரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியில புதன் பகவான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்கிற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாற போறாரு. அது மட்டும் இல்லாம கடகத்துல வந்து செவ்வாய் நீச்சம் பெறாரு. மிதுனத்துக்கு குரு வரும் பொழுதும் சிம்மத்துக்கு கேது பகவான் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள், தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லபடியா நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா கண்டிப்பா அமையும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, அதுக்கான பலன் கிடைக்காம இருக்கும், அங்கீகாரமும் கிடைக்காம இருக்கும். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஸ்டெப் எடுக்கிறோமே நமக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு பொன்னான ஒரு மாதமா கண்டிப்பா இந்த மாதங்கிறது இருக்கும். மெயினா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வருத்தப்பட்டுட்டு இருந்த ஒரு தம்பதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல குரு பயிற்சி மாறினதுக்கு அப்புறம் கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நிகழ போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்க்காத கோயிலும் இல்லை, போகாத டாக்டர் இல்லை, எல்லாமே நீங்க போயிருப்பீங்க. ஆனா வந்து அதுக்கான பலன் கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து
நீங்க அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம குரு உங்க ராசியை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா திருமண யோகத்தை அள்ளி கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்டு துலாம் ராசி பொறுத்தளவுல லவ் மேரேஜுக்கான அதிகமான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கும். எப்பவுமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், ஒரு துணிமணியா இருக்கட்டும், ஒரு வண்டி வாகனங்களா இருக்கட்டும், ஒரு ஆடம்பர வாழ்க்கை பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப அந்த குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த திருமண யோகங்கிறது கண்டிப்பா கைக்கூடி வரும். மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்களும் ஒரு ஊக்கம் தன்மை, நீங்க எதிர்பார்த்த ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூலுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இது அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இந்த மாதங்கிறது உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா 9ஆம் இடத்துல இப்ப குரு வரப்போறாரு. அப்படி 9ஆம் இடத்துல குரு வரும் பொழுது இப்ப உங்களுடைய அப்பாவோட சொத்துனால வந்த பிரச்சனைகள், அப்பாவோட தொழில் நம்ம எடுத்து பண்ண முடியுமா, அப்பா பூர்வீக சம்பந்தப்பட்ட தொழில் விஷயங்கள் எல்லாம் எடுத்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் அது மாதிரி தொழில்ங்கிறது நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டெவலப்ங்கிறது ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புல இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தொழில் பேச்சு எடுத்தவோ வீட்டுல பிரச்சனை தடங்கள், என்னால சம்பாதிக்க முடியல, தொழிலுக்கு ஒரு போக முடியல, நிரந்தரம் தொழிலில் இல்லாம நம்ம இருக்க முடியல, ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க முடியல, நல்ல உயர் பதவிகள் தேடி வரல, நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிஞ்சது, இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இந்த துலாம் ராசி பொறுத்தளவுல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புத பலனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கடன் தொல்லைகள் ரொம்ப நாளா பாத்துட்டீங்கன்னா கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்திருப்பீங்க. கடன் நம்மளால கட்டவே முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். நிறைய பேர் ஜாமீன் கழுத்து போட்டு சப்போர்ட் பண்ணி கொடுக்கல் வாங்கலான பிரச்சனைகள் இதெல்லாம் ஆயிருக்கும். அவங்களுக்குமே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அருமையான யோகத்தை கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அது பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுது 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு வகையில கவர்மெண்ட் ஜாப்புக்கு இல்ல ஒரு தொழில நல்ல மாற்றங்கள் பண்ணலாம், வெளியூர் போகலாம், வெளிநாடுகள் போகலாம், அது மாதிரி ஏதாவது அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்ப வெளியூர் பயணங்கள் இருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா நமக்கான அங்கீகாரம் இல்லை, ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நம்ம இங்க நம்மளால நிம்மதியா இருக்க முடியல, நம்ம குடும்பத்திலேயோ ஒரு விஷயத்துல நம்ம ஊர்லயோ போயிட்டு நம்மளால ஒரு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கறத ஒரு கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க வெளிநாட்டுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புத மாதமா கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பொது பலனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே தன்னுடைய சுயஜாதத்துல நடக்கக்கூடிய திசாபுத்தி நல்லா இருந்து உங்களோட ஜாதக அமைப்பு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பொது பலனும் உங்களுக்கு முழுமையா சப்போர்ட்டுங்கிறத பண்ணுங்க. அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.